ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்க. அந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர அசம்பாவிதங்களும் ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரை ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே இந்த எலெக்ஷன் ஆனது ஆண்டவரே சரியான முறையிலே சீரான முறையிலே நடைபெறுவதற்கு கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர அதற்கு முன்னணியில் நிற்கிறதான அதிகாரிகளை எல்லாம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயந்து கிரியை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் கட்டளையிடுவோம். நடுக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவோம். துணிகரமான கிரிகளை செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஒத்து போகாதபடிக்கு ஒத்துழையாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவர் வேலையடைத்து காத்துக்கொள்ளணும். இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க செய்ய ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும். அது மட்டும்தான் எங்க நம்பிக்கை. அதை தான் இந்த காலை வேளையில சபையாய் நாங்கள் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீர் அதை ஏற்று கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய விலையை பற்றி நாம் நினைவுபடுவதாக. ஸ்தோத்திரம். நமக்கு இது ஒரு 3வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 2021 ஸ்தோத்திரம் பிறந்து 2 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். 3வது மாதத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை குறித்து உங்களோட ஒரு விளக்கம் கேட்டால் எப்படி அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும். உங்களுடைய கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் இருக்கிறதான சூழ்நிலைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் தெய்வ கிருபை தான் இன்னைக்கு நம்மளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரமாக சபை மக்களாகி நாம் தெய்வ சமூகத்தில் ஸ்தோத்திரம் காத்திருக்கணும், விழித்திருக்கணும். நேற்றைய தினத்தில் செய்தியில் நீங்கள் கேட்டது போல ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும், உபவாசித்து. அதுதான் பவர்ஃபுல். ஆமென். அதுதான் வல்லமை. எந்த மேன் பவரை காட்டிலும் ஸ்தோத்திர அரசாங்கங்களை காட்டிலும் வல்லமை உள்ளது நம்முடைய ஜெபங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை நம்பி நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போதான் நமக்கும் நம்மை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? மாதம் பத்திரமா பார்த்தாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம் கேட்டோம். அநேக நேரங்களில் சில துக்கமான செய்திகள் வெளியில கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பத்திரமாய் காத்துக்கொண்டார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Isaiah chapter 60 verse 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Thy sun shall no more go down, neither shall thy moon withdraw itself. For the Lord shall be thine everlasting light, and the days of thy mourning shall be ended. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஆமென். உன் சந்திரன் இனி என்ன செய்வதில்லை. ஏன் அப்படின்னா சூரியன் அஸ்தமிச்சே ஆகணும். உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்றதான சூரியன் என்ன செய்யணும்? மறையணும். அப்படிதான் ஒரு செட்டப் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சூரியன் மறையாம நம்ம ராத்திரியை பார்க்கல, இன்னும் சூரியன் வரல. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல சந்திரனும் எப்பொழுதும் நமக்கு தெரியவில்லை. ராத்திரியிலே
நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் தருவதற்காக சந்திரனை கட்ட வச்சிருக்காங்க. நைட் லைட் அதனால தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அது என்னது 0 வாட்ஸ் லைட். சூரியன் வந்து 100 வாட்ஸ். ஆமென். 1000 வாட்ஸ் என்ன இருக்குதா ஒரு பவர்ஃபுல் சூரியன். அந்த வெளிச்சம் பாருங்க எல்லா இடத்தையும் ஊடுருவி போகிறது. ஒட்டுமொத்த உலகத்துல எங்கேயும் சரி சூரியன் வெளிச்சம் உதிக்கிறதே நான் பார்க்கிறேன். இரவு நேரம் ஆச்சுன்னா அது மறைஞ்சிருக்கு. அந்த இரவு நேரத்துல சந்திரன் லேசா நைட் லைட் நம்ம வீட்டில் போட்டுருக்கோம்ல ஒரு 0 வாட்ஸ் லைட் மாதிரி அந்த இருட்டிலையும் கொஞ்சம் வெளிச்சம் நம்ம கவனிப்பதற்கு. ஆமென். ஆனா அதெல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோத்திரம் அதெல்லாம் இனி மறைவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம் அதெல்லாம் இனி மறைவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சூரியனும் சந்திரனும் மறையாது அப்படின்னு சொல்லல அவரு. ஸ்தோத்திரம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பா. ஸ்தோத்திரம் எந்த இருட்டு வந்தாலும் ஸ்தோத்திரம் அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நித்தியமா எவர் லாஸ்டிங் லைட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நித்திய வெளிச்சமாய் இருந்து நம்ம என்ன செய்வார் நடத்துவார். அதுதான் ஸ்தோத்திரம் நித்திய வெளிச்சமாய் இருப்பாரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் உங்களுடைய இப்ப இருக்கிற பிரசன்ட் துக்க நாட்கள் முடிந்து போகும். எந்த காரியத்தை குறித்து இப்ப நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நிறைய சிரிக்கிறோம், நிறைய பேசுறோம், நிறைய மறந்துட்டு சில காரியங்களை நம்ம ஜாலியா இருக்கிறோம். திடீர்னு துக்கம் அப்படி வந்துடுது. ஆமென். எல்லாரும் நம்ம விட்டு போனோம்னு நம்ம தனித்து இருக்கும் போது வேலை செய்யற இடத்துல அல்லது ஸ்தோத்திரம் நம்ம தனித்து இருக்கிற நேரங்களில் ஒரு துக்கம் நம்மை வந்து ஆட்கொள்ளுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த துக்கம் சில நேரம் நம்மை கண்ணீர் வடிக்க செய்கிறது, நம்மை வேதனை அடைய செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம மாசத்துக்கு 1ஆம் தேதியில ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் சொன்னாலும் ஆமா ஆமா அப்படி நம்ம சொல்லிடலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அதை சந்தேகப்படலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் சொன்னார்னா அவர் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்றார் நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவரை நம்பிக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஸ்தோத்திரம். ஆமென். முடிவு உண்டு. There is an end. உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். துக்க நாட்களுக்கு முடிவு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா சூரியனுக்கு முடிவு இல்லை. ஸ்தோத்திரம். சந்திரன் மறையாது, சூரியன் மறையாது. இவ்வளவு நாள் அதுக்கு முடிவு இருந்தது, இது இன்னைக்கு முடிவு கிடையாது. ஆனா துக்கத்துக்கு முடிவு உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் சூரியனும் சந்திரனும் ஸ்தோத்திரம் மறைவதில்லை. அல்லேலூயா. துக்க நாட்கள் மறைஞ்சிடும். துக்கம் உங்களை விட்டு ஓடி போயிடும். எதற்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்துக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த துக்க அந்த ஆண்டவர் துக்க நாட்கள் நான் யோசிச்சு பார்த்தேன். துக்க நாட்கள் துக்க வாரங்கள் அல்ல, துக்க மாதங்கள் அல்ல, துக்க வருடங்கள் அல்ல, துக்க நாட்கள். ஆமென். ஸ்தோத்திர நாட்கள் எண்ணக்கூடியவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவைகளை கர்த்தர் இல்லாமல் போக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது முடிந்து போகும். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஸ்தோத்திரம் காசு முடிஞ்சு போயிடுது, சந்தோஷம் முடிஞ்சு போயிடுது. ஸ்தோத்திரம். என்ன நமக்கு முடியுது அப்படின்னா ஸ்தோத்திரம் சந்தோஷம் முடிஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருச்சு. ஆனால் அதிகமாக நம்மளை ஆட்கொள்வது, அதிகமாக நம்மளை வந்து மேற்கொள்வது துக்கம்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பிசாசு இப்படிப்பட்ட ஒரு கருவியை வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க துக்கப்படுத்துவதற்காக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகம் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது மனித வாழ்க்கையின் தேவைகள், அத்தியாவசியங்கள், வாழ்க்கையின் ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கிற வாஞ்சைகள், நமக்கு இருக்கிற உலகத்தில் நமக்கு இருக்கிறதான ஸ்தோத்திர எதிர்பார்ப்புகள்
நம்முடைய எண்ணங்கள் இதை நானா அடையணும், இதை நானா பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா நான் நினைச்சிருக்கிற பல விஷயங்கள் இருக்கிறது என்னை துக்கப்படுத்துவதற்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதனாலதான் அங்க வேதத்துல ஒரு மனுஷன் சொல்லும்போது சொல்றான், என் தாய் என்னை துக்கத்திலே கற்பம் தரித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துக்கத்துல பிறந்தவன். ஸ்தோத்திரம். பேர் என்னது? யாபேஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாபேஸ் அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்றான், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. துக்கத்துல பிறந்தான், ஆனாலும் கர்த்தர் அவன் சகோதரர்களுக்குள்ளே அவனை கனமுள்ள பாத்திரமாக மாற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். பிறக்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் என்னைக்கு பிறந்தான் எனது வீட்டில் துக்கம், இது ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கொடுத்து சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் தான் சொன்னாங்க, உங்களுக்கு எது துக்கமா தெரியுது, அதனால தான் உன் துக்க நாட்கள் முடிந்துருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், நமக்கு அது துக்கமா என்ன செய்யும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனை ஸ்தோத்திரம், அவன் துக்கத்தோடு பிறந்தவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றான், நீர் என் எல்லையை பெருசாக்க மாட்டவரே. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. என்ன ஆசை அப்படின்னா, என் எல்லை கொஞ்சம் பெருசானா நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி, பேருக்கே அர்த்தம் என்னன்னா துக்கத்தின் மகன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் துக்கத்தோடு அவன் பிறந்தவன், வேற யாரையும் நோக்கி பார்க்கல. ஸ்தோத்திரம். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. முதல்ல சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவன் சொல்றான், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, அவன் துக்கம் நீங்கிறதுக்கு தன் சகோதரனை பார்க்கிறோம் அவன் கனம் பெற்றவனாக இருந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய பிறப்பெல்லாம் பார்த்தா துக்கத்தோட பிறந்தவன். அப்ப எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் அந்த குடும்பத்துல, எந்த சூழ்நிலை இருந்திருக்கும் தெரியாது. ஒருவேளை ஒரு சாவு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் பொருளாதாரம் இல்லாத நிலைமை இருந்திருக்கலாம். அந்த பிள்ளையை ஸ்தோத்திரம் வளர்ப்பதற்குரிய எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதம் அவங்க கையில இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆமென். ஏன் துக்கத்தோடு பிறந்தான்? துக்கத்தோடு பிறந்ததுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே, அவன் தேவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஆமென். நீங்க அதான் சொல்ற, துக்கத்தோட நீங்க இருந்தாலும் நீங்க இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிற ஜனமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இந்த காலையில வந்திருக்கிறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் சொல்ற, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. பிரைஸ் தி லார்ட். என் எல்லையை. அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, நான் ஒரு துக்கத்தோடு பிறந்தவன், ஆனா எனக்கு ஒரு எல்லை பெரிதாகணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் என் எல்லையை பெரிதாக்கணும். ஆமென். சொல்ற அப்புறம் என்ன இருக்கு? கரம் என்னோடு உண்டு. சீக்கிரம் முடிக்க மாட்டேன். உங்களுடைய கரம், அதில் தான் நான் நினைக்கிறேன், உங்களுடைய கரம் என்னோடு இருந்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம். ஸ்தோத்திரம். அது எப்படிப்பட்ட கரம்னா அது ஒரு பிரசங்கம் பண்ணலாம். அவருடைய வலது கரம். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது நம்மை தாங்கக்கூடியது, ஸ்தோத்திரம் வழி நடத்தக்கூடியது. அவர் சொன்னார், நான் உன்னை கரத்தை பிடிச்சு நடத்துவேன், உலகத்தின் முடிவு வரை சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவார் கையில. ஆமென். அந்த வழியில் போ, இப்படி போன்னு சொல்லி தெய்வம் காட்டு. அதனால தான் சொன்னா, இந்த கரத்தை என் மேல வைங்க. அல்லேலூயா. அந்த கரம்
என்னை நீதியின் பாதையிலே நடத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த கரம் நீதியின் பாதையிலே என்னை நடத்தும். ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் என்னை நடத்தும். ஸ்தோத்திரம். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்தக்கூடிய உங்கள் கரம், அந்த கரம் உங்கள் கரம் எனக்கு தேவையானது. காலை வேளையில் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு சின்ன கூட்டி ஜெபம் பண்ண. ஆமென். இந்த கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கரம் நம்ம கூட இருந்தா எதிரி எப்படி வர முடியும்? ஆமென். ஸ்தோத்திரம். சத்துரு வர முடியாது. அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தா சத்துருடைய கரம் நீட்டப்படாது. எதிரியுடைய கரம் நீட்டப்படாது. மனுஷனுடைய கரங்கள் நீட்டப்படாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய கரங்கள் நீட்டப்பட முடியாது. யாருடைய கரம் நிபச்சலும் ஸ்தோத்திரம் உங்களுக்கு நேராக வராது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? அவருடைய கரம் தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்றாரு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தீங்குனா பிசாசு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தீங்கு கொண்டு வரவன் யாரு? பிசாசு. தீமை செய்கிறவன் சத்துரு. சத்துருடைய கூட்டாளி எல்லாம் மனுஷனா இருந்தாலும் நமக்கு தீமை செய்யும். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஆமென். இந்த உலகத்துல எவ்வளவு தீங்கு வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு வருகிறது, ஏகமாய் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல வர்ற எல்லாம் நிறைய விஷயங்கள் எப்படி வருது? ஏகமா வருது, கூட்டமா வருது. ஆமென். எவ்வளவோ தீமைகள், எவ்வளவோ கொள்ளை நோய்கள், ஸ்தோத்திரம், இன்னும் தீங்கு இன்னும் வருது. ஆமென். வண்டி பெட்ரோல் போடுற ஆளுங்களுக்கெல்லாம் பெட்ரோல் போடும்போது தெரியும் தீங்கு இருக்கா இல்லையா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நடந்தே பழகினவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பெட்ரோல் ஏறினா என்ன, ஏறணும். நம்ம பாட்டுக்கு பஸ்ஸில் ஏற வேண்டியதுதான், இறங்க வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆட்கள் இப்போ பெட்ரோல் இந்த எலெக்ஷன் டைம் வந்தாலும் கொஞ்சம் குறைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமென். எல்லா மனிதர்களையும் ஏமாத்துறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீங்கு எங்கே பார்த்தாலும் தீங்கு. வெங்காயம் வாங்க போனால் உங்களுக்கு தெரியும் தீங்கு நடக்குதா இல்லையா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அலைவாசியெல்லாம் எங்கேயும் போயிடுச்சு, காரியங்கள் எல்லாம் எங்கேயும் போயிடுச்சு, ஆனால் வருமானம் மட்டும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் தீங்கு. ஆமென். இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. தீங்கு வரும், ஆனால் நான் துக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீங்குக்கு துக்கப்படுறவன் நான் கிடையாது. ஏன்னா என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாய் நடத்த வல்லமையுடைய தேவனே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை என்ன செய்யணும்? விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளுவீராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். ஸ்தோத்திரம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். உலக தீமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஸ்தோத்திரம், இதெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. ஆமென். நம்ம வாழ்க்கையில உற்சாகம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு துக்க நாட்கள் நிறைய இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த துக்க நாட்கள்ல நிறைய ஆறுதலான வார்த்தைகள் இருந்தது. ஆனால் அவர் துக்கம் மட்டும் போகவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரர்களை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? சரி, ஓகே. ஆனால் ஏன் குறை? எனக்கு புள்ள பிறந்தாதான் எனக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன் துக்கம் நீங்களும் அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமென். ஆலயத்தில் வந்தா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நோக்கி பார்த்த போது தேவன் துக்க நாட்களை மாற்றிவிட்டு என் துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய துக்க நாட்களை அன்னையோட முடிவுக்கலாம். எழுந்து போய் புசித்து. ஸ்தோத்திரம். ஆமென். அது வரைக்கும் சாப்பிடல, உபவாசித்து ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது துக்கத்துக்குரிய காரியமாக இருக்கிறதோ
அதை கர்த்தர் மாற்றி போடுவதற்கு வல்லமையுடைய நம்ம கையில தான் இருக்கு. அவர் ரெடியா வச்சிருக்கிறாரு. மாற்றத்தை கொண்டு வரது நம்ம கையில தான் இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோதரம் தேவ சமூகத்திலே நாம் அதிகமாய் காத்திருந்து தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹalleluya. சோதரம் உங்கள் துக்க நாட்கள் ஏன்னா அவரை நோக்கி பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அவரை நோக்கி பார்க்க உங்களுக்கு சீக்கிரமாக கர்த்தர் மாற்றி போடுவேன் என்று ஸ்தோத்திரம் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. இது போல எத்தனையோ உண்மைகளை வேதத்திலே நாம் பார்க்க முடியும், சொல்ல முடியும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது உங்க துக்கத்தை மாற்றுவார். நீங்க என்ன உங்க துக்கமோ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க துக்கத்தை ஒரு நிமிஷம் நினைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எது துக்கமா இருக்கு? யார் துக்கமா இருக்கா? எந்த காரியம் உங்களை அதிகமாய் துக்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது? ஸ்தோத்திரம். எல்லா விஷயமும் இருக்காது, ஏதோ சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். சில நேரம் நம்மளை நினைச்சாலே நமக்கு துக்கமா இருக்கு. Praise the Lord. Hallelujah. எந்த காரியம் அதிகமாக உங்களை துக்கப்படுத்துகிறது? மற்ற நேரங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, வேலைகளை செய்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பழகிறீங்க, வைக்கணும், எல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு சில நேரங்களில் உங்கள் துக்கம் வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களை மன வேதனை அடைய செய்கிறது, உள்ளத்தை உடைக்கிறது. துக்கம் வந்தால் அநேக வாழ்க்கையில் கண்ணீர் வருகிறது. ஸ்தோத்திரம். துக்கம் வந்தால் புலம்பல்கள் வருகிறது. துக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அடுத்தவங்க மேலே உங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். துக்கம் நம்ம வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு எதிர்வினை நடந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் காட். ஹalleluya. ஹalleluya. சிலருக்கு துக்கம் வந்தால் தெய்வ சமூகத்தில் அழுறீங்க, தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்க. சில நேரங்கள் நம்ம எல்லாருமே நிறைய நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய எதிர்வினைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம். அதனால் நாம் ஸ்தோத்திரம் வேதத்தை தியானிக்க முடியாமல் நாம் அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம். செபிக்க முடியாதபடிக்கு ஸ்தம்பித்து போய்விடுகிறோம். ஸ்தோத்திரம். என்ன ஜெபம் என்ன ஆக போகுது அப்படின்னு பிசாசு சில காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்திலே போடுறோம். வேலையை நினைச்சா சில நேரம் துக்கம், பிள்ளைகளை நினைச்சா சில நேரம் துக்கம், கணவனை நினைச்சா, மனைவியை நினைச்சா, சில காரியங்கள் வேலை செய்கிற இடத்தை நினைச்சா துக்கம். ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு சொன்னாங்க, துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். சூரியனை அஸ்தமிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சந்திரனை நீ உனக்கு மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். He is our eternal light. நித்திய வெளிச்சம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். சொல்றாரு துக்க நாட்கள் முடிந்து போகும். Glory to God. Hallelujah. கர்த்தர் செய்ய போறதுக்கு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை எல்லாரும் வழிபடுவோம். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாமத்தை முடிந்து போகும் என்று சொல்றது. இந்த நாளில் ஆண்டவரே எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இப்பொழுது மாற்றி போடுவீராக. இந்த காலையிலே இந்த சபை ஆராதனையிலே இந்த வார்த்தை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய துக்கத்தை மாற்றுகிற ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை நீக்கி போடுவீராக, எடுத்து போடுவீராக. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை குணமாக்குவதாக, துக்கத்தில் இருந்த ஒரு குணத்தை விடுதலையை காட்டவிடுவதாக. ஒரு பெரிய விடுதலையை கர்த்தருக்கு காணவில்லை. வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தூக்கம் போச்சுன்னா சந்தோஷம் மகிழ்ச்சியை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். எந்த காரியத்துக்காக உடைய பிள்ளைகள் அதிகமாய் துக்கப்படுகிறார்கள்
அந்த காரியத்தை இந்த காலைகளிலே சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வழியில் கர்த்தாவே உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கும்படி நான் சொல்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமான காரியங்களை நடப்பிக்கும்படி நான் சொல்கிறேன். ஆசீர்வதிங்க. தீங்கு துக்கப்படுத்தாதபடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை விலக்கி மீட்டு காத்து நடத்துவீராக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்றபடி நான் தீங்கு ஒரு நாள் துக்கப்படுத்த நீங்க விட மாட்டேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு நன்மை கருணை உண்டாவதாக என்று சொல்லுங்கள். தெய்வீக பாதுகாப்பை நீர் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஒரு குறைவும் இல்லாமல் உடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்க. வீண் பிரச்சனைகளுக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும். வீண் வாக்குவாதங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். வீண் எரிச்சல்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் அற்புதமாய் வழிநடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நீங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரின் சகல உபகாரங்களையும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.